என்ன துப்பாக்கி முனையில மிரட்டிதான் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. அப்பெல்லாம் உன் மேல எவ்வளவு கோவம் இருந்துச்சு தெரியுமா? என்னை ஏமாத்தி என் கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு உன்னை கொன்னுடுற கோவம் இருந்துச்சு. அதனாலதான் உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டே இருந்தேன். எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல. என்ன? நான் பண்ண டார்ச்சர் எல்லாம் பொறுத்துக்கிட்டு உன்னால எப்படி பொறுமையா அமைதியா இருக்க முடிஞ்சது? எந்த காரணத்துக்காகவும் உன்னை கல்யாணம் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருந்தேன். ஆனா உன்னோட அப்பா அம்மா பாட்டி எல்லாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணதால தான் வேற வழியே இல்லாம இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா கல்யாணம் ஆன பிறகு கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல புருஷனா அவ மனசு கோணாம நடந்துக்கணும். அதனால்தான் நீ எவ்வளவு ஆத்திரப்பட்டாலும் கோவப்பட்டாலும் ஏன் அவமானமைப்படுத்தினாலும் நான் அமைதியா இருந்தேன். இந்த குணம்தான் உன் மேல இருந்த வெறுப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு உன்னை புரிய வச்சது. உன் மேல காதலையும் வர வச்சது. இன்னைக்கு நீ இல்லாம வாழ முடியாதுங்கிற ஒரு மனநிலைக்கு நான் வந்துட்டேன். இப்போ ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறப்போ எங்க அம்மா நம்மள பிரிக்க பாக்குறாங்க. அதான் என்னால தாங்கிக்க முடியல. இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா சரி பண்ணிடலாம். நீ கவலைப்படாத. இனிமே நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஆமா, இன்னைக்கு ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணுவோம். கசப்பான விஷயங்களை நினைச்சு டயத்தை வீண் பண்ண வேண்டாம். உன்ன மாதிரி எல்லா விதத்திலயும் எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. இப்போ உனக்கு அப்படி தோணுது, நாளைக்கு இது மாறலாம்ல? இல்ல, நான் சொல்றேன் எல்லாமே நான் 100% ஃபீல் பண்ணி தான் சொல்றேன். நீ என் லைஃப்ல வந்தப்ப இருந்த ரேவதிய நீ டோட்டலா மாத்திட்ட. நான் அது வரைக்கும் ரொம்ப குருட்டுத்தனமா தான் இருந்தேன். ஆனா நீ வந்த, என் மேல அன்பா இருந்த, அக்கறை காட்டின, என் ஃபீலிங்ஸ நான் சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டு அத மதிச்சு நடந்த, பார்த்து பார்த்து எனக்காக எல்லாம் செஞ்ச. ஆனா அத புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா நான் நடந்துக்கிட்டப்ப கூட நீ கோவப்படாம எரிச்சல் அடையாம பொறுமையா என்ன ஹேண்டில் பண்ண. அந்த இடம் தான் கார்த்தி ரொம்ப முக்கியம். நான் உன்னை அவமானப்படுத்தினப்போ திருப்பி நீ என் மேல கோவப்படல. நீ என் மேல கோவப்பட்டிருந்தா நான் உன்னை நார்மலான ஆளுன்னு தான் சொல்லிருப்பேன். ஆனா நீ அந்த இடத்துல என் அம்மாவை விட பொறுமையா இருந்த. ஒரு குழந்தை கிட்ட அக்கறை காட்டுற மாதிரி ஏன் கிட்ட அக்கறை காட்டின. இப்ப யோசிச்சு பார்த்தா கூட எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. உன்னை தவிர வேற யாரு இருந்தாலும் நான் பண்ண டார்ச்சருக்கு என்ன 4 அரை அரைஞ்சிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. எனக்கும் தோணுச்சு, பாவம் சின்ன பொண்ணாச்சே போனா போட்டேன்னு விட்டேன். நீ அடிச்சிருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா என் மேல நீ வச்சிருக்கிறது வெறும் காதல் மட்டும் இல்ல, அன்பு, அக்கறை, கருணை, இப்படியெல்லாம் எல்லா விதமான லவ்வையும் நீ எனக்கு கொடுத்த. எனக்கு மட்டும் இல்ல, என் அம்மா, அப்பா, தங்கை, அக்கா எல்லார்கிட்டயும் நீ அதே மாதிரியான அக்கறையை காமிச்ச. அதே நேரம் ஒரு ஆம்பளை அன்பா மட்டும் இருந்தா போதாது, பொம்பளைக்கு பாதுகாப்பாவும் இருக்கணும். நீ எல்லா சோதனையிலயும் எனக்கு பாதுகாப்பா இருந்த. கெடுதல் நினைச்ச எல்லாரையும் ஓட ஓட விரட்டின. என் மனசு முழுக்க நீ நிறைஞ்சிட்ட புருஷா. என்னோட இந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம முழுசா சொல்லணும். அதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தையும் நீதான் கிரியேட் பண்ணி கொடுத்திருக்க. Thank you. Thank you so much. Love you so much. You are my man.
மோதிரமா? ஆமா, இதுல என்கிரேவிங் இருக்கு. இந்த ரிங்கை மாத்தி போட்டுக்க. இந்த மோதிரம் எப்பவும் உன் கையிலேயே இருக்கணும். கண்டிப்பா. என்ன பண்ற? இதெல்லாம் நிஜம்தானான்னு கிள்ளி பார்த்துட்டேன். மாப்ள, வாடா. என்ன மாப்ள, வேலண்டைன்ஸ் டேலாம் சூப்பரா செலிப்ரேட் பண்ணியாச்சு. சிஸ்டர், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? எல்லாம் பிரமாதமா இருந்துச்சு. உங்களுக்கு தான் முக்கியமா தேங்க்ஸ் சொல்லணும். உங்க உதவியால தான் இது எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. சிஸ்டர், இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்சது மாப்பிள தான். அவர் தான் போன்ல எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சிறப்பா செய்ய வச்சாரு. நான் மாப்பிள சொன்னதை அப்படியே செஞ்சேன், அவ்வளவுதான். அதனால எல்லா கிரெடிட்ஸும் மாப்பிளைக்கு தான் போய் சேரணும். சரி, போலாமா? ம்.